ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வைக்க போகிறது முருங்கைக்காய் கூட்டு தான் வைக்க போகிறேன். எதுவும் சொல்லிடாதீங்க, எனக்கு தெரிஞ்சது வைக்கிறேன். இதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கொஞ்சமாக நான் கிரேவி வைக்கிறதுனால அதுக்கு பட்டை கிராம்பு எடுக்கணும், ஏலக்காய் எடுக்கணும். அப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. தேங்காய் நல்லா தேங்காய் துருவி ஒரு மூடி போதும். தேங்காய் துருவி அதில் சோம்பு மிளகு ஜீரகம் இதெல்லாம் நல்லா சட்டியில் வச்சு வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான மஞ்சப்பொடி, காரப்பொடி, மசாலா மிளகாத்தூள், கரம் மசாலா, கடுகு, இது சோம்பு, இதெல்லாம் தேவையான பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுமா? ஃப்ரெண்ட் அடுப்பு பற்ற வச்சாச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நீங்கள் என்ன டிஷ் செய்ய போகிறீங்க? முருங்கைக்காய் கூட்டு. ஓகே ஓகே. அதுக்கு எப்படி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இல்லை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இந்த கூட்டு சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். நாங்கள் இப்படி தான் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படி வச்சுக்கனாலும் வச்சுருக்கேன். சாதத்துக்கு தான் இப்போ நான் செய்கிறேன். சட்டி நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போது தேவையான அளவு நாங்கள் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்பூன் சின்னதாக இருக்கிறதுனால அளவு நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டுங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். வந்தோடனே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை கிராம்பு எல்லாம் போடணும். போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோன்னே சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சிட்டு அதில் இஞ்சி பூண்டு நான் அரைக்க மாட்டேன், மேக்ஸிமம் கறி குழம்புக்கு தான் அரைப்பேன். இல்லை தட்டி போட்டுருக்கீங்களா? தட்டி போட்டுருக்கேன். நல்லா அந்த இஞ்சி பூண்டு நல்லா சோம்பு இது ரெண்டும் வதக்கும் போதே நல்லா வாசம் வரும். நாங்கள் 4 பேர் தான், ஸோ அதனால் எங்களுக்கு 2 முருங்கைக்காய் அதுக்கு தேவையான பொருள் நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது செஞ்சுக்குங்க. இப்போ அதனால வெங்காயம் போடுறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். சட்டி அப்பப்போ நகருது, ஸோ அதனால் கிடுக்கி வச்சு செஞ்சுக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது செய்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு எங்கள் ஃபேமிலி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லும். நீங்கள் வேணால் வாங்க, நான் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்துலாம். ஓகே, இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் சோம்பு இது வதக்கும் போதே ஒரு நல்ல வாசம் வரும். கிரேவி மாதிரி தலை வைக்கணும். ஸோ அடுத்து தக்காளி போட போகிறாங்க. முருங்கைக்காய் நல்லா தோல் சீவி வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு கொடுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுதா? வதங்கிட்டா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இப்படி வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்தோன்னே அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் காரம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த போல் போட்டுங்க. இது சின்ன ஸ்பூன் தான், இதால் 2 ஸ்பூன் போடுறேன். 2.5 போட்டிருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், இது மல்லி மிளகாய் கொஞ்சம் அதுக்கு இடையில சிம்மில் வச்சுங்க. மல்லி மிளகாய் சோம்பு எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சது மிளகாய் பொடி. இது எங்கள் கிராமத்து தூள் அப்படி தான் அரைச்சி வச்சுருக்கோம். இது மஞ்சப்பொடி 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் கரம் மசாலா சரியாக போயிடுச்சு. நான் ஆனால் இதுக்கு தேவையானது வச்சுருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் எப்போதும் நாங்கள் வீட்டில் தான் வாங்கி வச்சுப்போம், அரைச்சி வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் சரியாக போயிட்டு. சரி, ஓகே, இதை நல்லா வதக்கணும். இப்போ வதக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஆயிடுச்சு. இதில் ஆயில் கொஞ்சம் விடணும். 1 ஸ்பூன் விட்டால் போதும். விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பாருங்கள்
நல்லா வதங்கி வந்துச்சு. நல்லா வதங்கி வந்த உடனே வதங்கி வந்ததும் இந்த தோலெல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இந்த அளவு பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, ஏன்னா இது அப்போ தான் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதில் போடணும். இதில் போட்டு இந்த மசாலாவும் இந்த முருங்கைக்காவும் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா நல்லா இப்படி பார்த்துங்க. நல்லா இப்படி அந்த முருங்கைக்காவும் அந்த மசாலாவும் நல்லா வதங்கும் போது எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்காங்க. இப்போ நல்லா பார்த்துங்க, நல்லா கிரேவியும் இதுமா சேர்ந்து வந்துட்டா. எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, 4 பேருக்கு தேவையான அளவு நான் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ, 2 பேர் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா கிரேவி இது கூட்டு நல்லா தலைன்னு வச்சாதான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அதிகமாக தண்ணியாகவும் வைக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் முருங்கைக்காவை உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாதான் கொஞ்சம் அதோட இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏற்ற அளவு காரம் போட்டு உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். இது 4 பேருக்கு இது போதுமான அளவு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த முருங்கைக்காய் கூட்டு காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் விடணும். நான் அரை மூடி அரைச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ தம்பிங்க பாருங்கள். அரைச்சி வச்ச தேங்காயும் இதில் விட்டாச்சு. விட்டு இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு ஆயில் விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டாக்கா முருங்கைக்காய் கூட்டு ரெடி. சாதத்தில் போட்டு சாப்பிட்ட டேஸ்ட்டாக வைக்கிற முருங்கைக்காய் கூட்டு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயெல்லாம் விட்டு தேங்காய்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா தனியாக குழம்பு கூட்டு எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டேன். இப்போ அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு, நல்லா வாசமாகவும் இருக்குது. வாங்க சாப்பிட. எங்கள் வீட்டு முருங்கைக்காய் கூட்டு அடுப்பாக மாற்றி வைக்கிறோம். நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த கூட்டை போட்டு அப்பளம் நல்லா பொரிக்கக்கூடாது, சூடு பண்ணணும். நல்லா சுட்டு வச்சு சாப்பிட்டா கிராமத்து சாப்பாடுலாம் அப்படி தான். பாருங்க, நல்லா சுட சுட ரைஸு, அதில் முருங்கைக்காய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட. ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட ரைஸு, அதில் முருங்கைக்காய் கூட்டு, அப்பளம். பார்த்துங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா. இப்போ என் பையன்கிட்ட கொடுக்க போகிறேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லுவான்.